ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜூலை 18. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? விடை தா. முருகேசன். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழகத்தில் அமல்படுத்த மறுத்து தமிழக அரசு பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 ஆகஸ்ட் 8 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தா. முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022 ஆண்டு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 நிகழ் கல்வியாண்டு முதலே அமலுக்கு வருகிறது. இக்கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள்: 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி, +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து, தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடர்தல், கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு ரத்து, கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், எண்ம முறையிலான கல்வி அமல். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? விடை ஆர்டிகல் 66 கீழ் 1. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஜூலை 21 ராஜினாமா செய்தார். உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவிக்காலமான 5 ஆண்டுகளுக்குள் குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு 68 கீழ் 2. 12/8/2025 அன்று தமிழக முதல்வர் தொடங்கிய முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் நோக்கம்? விடை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கல். 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தை 12 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை தண்டையார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை 21,70,454 பேர். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது பிரதமர் நரேந்திர மோடியால் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஏ. அடன்லே. உணவு பாதுகாப்பில் ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ஏ. அடன்லேவுக்கு முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச கருத்தரங்கம் புதுடெல்லியில் நடைபெற்றது. கூற்று 1. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை சாந்தோமில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு 17 உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2023 ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது பெற்றது? விடை 12th ஃபெயில். 71வது தேசிய திரைப்பட விருதுகள்: சிறந்த நடிகர் ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசே, சிறந்த நடிகை ராணி முகர்ஜி, சிறந்த துணை நடிகர் MS பாஸ்கர் மற்றும் விஜயராகவன், சிறந்த துணை நடிகை ஊர்வசி மற்றும் ஜான்கி போடிவாலா,
சிறந்த இயக்குனர் சுதீப்தோ சென், சிறந்த பின்னணி பாடகர் PVNS ரோஹித், சிறந்த பின்னணி பாடகி ஷில்பா ராவ், சிறந்த தமிழ் திரைப்படம் பார்க்கிங், சிறந்த இசையமைப்பாளர் GV பிரகாஷ். சென்னையில் நடைபெற்ற 15வது சப் ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற அணி எது? விடை பஞ்சாப். இந்தியாவில் முதலாக திருநங்கைகளுக்கான கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 ஜூலை 31 வெளியிடப்பட்டது. திருநங்கையருக்கு தங்களது அடையாளங்கள் மற்றும் உடலமைப்பில் சுய நிர்ணயத்துடன் பாகுபாடு, வன்முறை இல்லாதவர்களாக வாழவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இக்கொள்கையின் நோக்கம். சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை திருநங்கைகளுக்கான கொள்கை கொண்டுள்ளன. 2வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை? விடை 1303. நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் 7 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2025 இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை காலித் ஜமீல். ஆகஸ்ட் 2025 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? ஏ ராஜராஜன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நாட்டிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தமிழகத்தில் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று 23 செப்டம்பர் 2023 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலக அளவில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் 2ஆம் இடத்தில் சீனாவும் உள்ளது. தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. சமீபத்தில் எந்த நாட்டிடமிருந்து C-295 ரக இராணுவ விமானத்தை இந்தியா பெற்றது? விடை ஸ்பெயின். இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்திய மொழிகளுக்கான பல்நோக்கு பெரிய மொழி மாதிரி AI செயலி? விடை பாரத் ஜென். பாரத் ஜென் AI ஜூன் 2026க்குள் 22 இந்திய மொழிகளில் கிடைக்கப்பெறும். சமீபத்தில் காலமான கல்வியாளர் வசந்தி தேவி பிறந்த மாவட்டம் எது? விடை திண்டுக்கல் மாவட்டம். வசந்தி தேவி பற்றிய குறிப்புகள்: 1992 முதல் 98 வரை மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். 2001 முதல் 2002 வரை தமிழக திட்டக்குழு உறுப்பினர். 2002 முதல் 2005 வரை தமிழக மாநில மகளிர் ஆணைய தலைவர். கல்லூரி பேராசிரியராக இருந்த காலத்தில் பெண் சிசு கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். கூற்று 1. உணவு விநியோகிக்கும் 50,000 பணியாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூற்று 2. இத்திட்டத்தின்படி பணியின் போது மரணமடைந்தால் ரூபாய் 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை? விடை விக்டோரியா போகோ. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இதே போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பென் ஷெல்டன். இந்திய இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை புஷ்பேந்திர சிங். தற்போது இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி. ஆகஸ்ட் 2025
இந்திய கடற்படையின் 47வது துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை சஞ்சய் வத்சயன். நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? விடை அமித்ஷா. 30 மே 2019 முதல் தற்போது வரை உள்துறை அமைச்சராக உள்ளார். ஒரு மாதத்தில் குடிமக்கள் ஈடுபட்டு தளத்தில் அதிகம் பேர் பதிவு செய்ததற்காக கின்னஸ் சாதனை படைத்த திட்டம் எது? விடை பரீட்சா பே சர்ச்சா. மாணவர்கள் ஆசிரியர்களை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பரீட்சா பே சர்ச்சா தேர்வு பற்றிய கலந்துரையாடல் திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் 8வது பதிப்பிற்கு ஒரு மாதத்தில் 3.53 கோடி பேர் மைகோவ் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு தளத்தில் அதிகம் பேர் பதிவு செய்ததற்காக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. நாட்டின் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை டு அகமதாபாத் இடையே எந்த நாட்டின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விடை ஜப்பான். 4 ஆகஸ்ட் 2025 அன்று எங்கு அமைந்துள்ள அதிநவீன மின் வாகன உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்? விடை தூத்துக்குடி சில்லாநத்தம். சமீபத்தில் காலமான சிபு சோரன் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார்? விடை ஜார்க்கண்ட். 1973இல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சிபு சோரன் தொடங்கினார். சிபு சோரன் திசோம் குரு மண்ணின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் ஹேமந்த் சோரன். லெஜெண்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப் 2025 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை தென்னாப்பிரிக்கா அணி. சமீபத்தில் மேக வெடிப்பால் பெரு வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்ட தராலி கிராமம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரகாண்ட். இந்தியா டேசாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது? விடை 2030. 2026 காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான அறிவியல் மேதை ஜி.டி. நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை போ. பிரகாஷ். கூற்று 1 தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கூற்று 2 சுதேசி இயக்கம் 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் 2015ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25ஆம் நிதியாண்டில் திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம்? விடை 11.19%. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? விடை ஹிரோஷிமா. ஹிரோஷிமா நினைவு நாள் ஆகஸ்ட் 6, நாகசாகி நினைவு நாள் ஆகஸ்ட் 9. 2025 மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 4வது ஏசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? விடை ஹானோ ஹீஜே. ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியின் வரலாற்றில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ரமேஷ் புதிகால் பெற்றுள்ளார். முதல் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா எங்கு நடைபெற்றது? விடை புதுடில்லி. இந்த இசை விழாவின் கருப்பொருள்
சப்தசூர், செவன் நேஷன் ஒன் மெலடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை சீனா, தியான்ஜின் நகர். எம்.எஸ். சுவாமிநாதன் தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரியம்பதா ஜெயக்குமார். இந்தியாவின் முதல் 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடை தீன் தயாள் துறைமுகம், குஜராத். சிம்பெக்ஸ் 2025 எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்பயிற்சி? விடை இந்தியா, சிங்கப்பூர். ஸ்லீனெக்ஸ் 2025 கடற்படை பயிற்சி இந்தியா, இலங்கை இரு நாடுகளுக்கு இடையேயானது. சமீபத்தில் இஸ்ரோ தனது ஹோப் திட்டத்தை எங்கு தொடங்கியது? விடை லடாக் சோஹர் பள்ளத்தாக்கு. முழுக்க முழுக்க சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் சட்டமன்றம் எது? விடை டில்லி சட்டமன்றம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் 107வது உறுப்பினர் நாடு எது? விடை மால்டோவா. லடாக்கில் விளையும் சீபக் தான் மற்றும் பக்வீட் விதைகள் நாசாவின் டேஷ் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டன. விடை குரு 11. கூற்று 1. இந்தியாவின் மீதான அமெரிக்காவின் 50% இறக்குமதி வரி 27 ஆகஸ்ட் 2025 முதல் அமலுக்கு வந்தது. கூற்று 2. இவ்வரி விதிப்பால் இந்தியாவின் ஜவுளி, தோல் பொருள்கள், ரசாயனம், கடல்சார் பொருள்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்திய நீதி அறிக்கையில் சிறைத்துறையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம்? விடை தமிழ்நாடு. இந்திய நீதி அறிக்கை 2025 படி காவல்துறையில் முதலிடம் தெலுங்கானா, சிறைத்துறையில் முதலிடம் தமிழ்நாடு, நீதித்துறையில் முதலிடம் கேரளம், சட்ட உதவி முதலிடம் கர்நாடகா. இந்திய ரயில்வே ஏசியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலான டேஷின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. விடை ருத்ராஸ்திரா 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2025 ஆண்டுக்கான UNDP பூமத்திய ரேகை பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை பிபி பாத்திமா மகளிர் சுய உதவி குழு. கூற்று 1. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் 9 ஆகஸ்ட் 2025 அன்று அகல் விளக்கு திட்டத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டத்தின் நோக்கம் இணையதளம், கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களில் இருந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளை பாதுகாப்பது ஆகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ வங்கியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எங்கு திறந்து வைத்தார்? விடை ஹைதராபாத். 10 ஆகஸ்ட் 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வழித்தடம்? விடை அஜ்னி, நாக்பூர் டு புனே. சர்வதேச இளைஞர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 12. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்று அனுசரிக்கப்படுகிறது.
வானியல் மற்றும் வானியற்பியல் 18வது சர்வதேச மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை மும்பை. Why the Constitution Matters என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை T.Y. சந்திரசூட். ஆகஸ்ட் 2025 தமிழக பள்ளி கல்வித்துறை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமாக எந்த நூலகத்தை அறிவித்தது? விடை தஞ்சை சரஸ்வதி நூலகம். 2025 ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை துளசிமதி முருகேசன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழக அரசின் 2025 ஆண்டுக்கான சுதந்திர தின விருதுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தகைசால் தமிழர் விருது காதர் மொஹிதீன், ஏபிஜே அப்துல் கலாம் விருது வி. நாராயணன், கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன், சிறந்த மாநகராட்சி விருது ஆவடி, சிறந்த நகராட்சி விருது ராஜபாளையம், சிறந்த பேரூராட்சி விருது உத்திரமேரூர். சமீபத்தில் காலமான இல கணேசன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்து வந்தார்? விடை நாகாலாந்து. இவர் பிறந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டம். கூற்று 1, தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும். கூற்று 2, இப்பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேர் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேரின் ஆதரவு வேண்டும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 79வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நிமிடங்கள் உரையாற்றினார்? விடை 103 நிமிடங்கள். சமீபத்திய 130வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? விடை பிரதமர் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா. இந்த மசோதாவின்படி 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான தீவிர குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு 30 நாள்கள் காவலில் வைக்கப்படும் பிரதமர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர்கள் 31ஆம் நாளில் அந்த பதவியை இழந்து விடுவர். 2025 ஆண்டுக்கான லோகமான்யா திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை நிதின் கட்காரி. 2025 சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்? விடை வின்சென்ட் ஹீமர், ஜெர்மனி வீரர். இதே போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் எம். பிரணேஷ். ஆகஸ்ட் 2025 உக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்ப் புதின் இடையேயான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? விடை அலாஸ்கா. ஆகஸ்ட் 2025 நாகாலாந்து ஆளுநராக கூடுதல் பொறுப்பு நியமிக்கப்பட்டவர் யார்? விடை அஜய் குமார் பல்லா. இவர் தற்போது மணிப்பூர் ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக எங்கு அமைந்துள்ள ஸ்பேஸ் நீடில் கோபுர கட்டிட உச்சியில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது? விடை சியாட்டில். நாட்டிலேயே முதல் முறையாக இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? விடை தமிழ்நாடு. இத்திட்டம் 17 ஆகஸ்ட் 2025 அன்று தருமபுரியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர்?
விடை பீகார். குடும்பத்துக்கு ஒரு வங்கி கணக்கு திட்டமான பிரதமரின் ஜன்தன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 28 ஆகஸ்ட் 2014. கூற்று 1. முன்னாள் படைவீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை 19/8/2025 அன்று ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டத்தின் வாயிலாக 155 முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டன. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியாவின் 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை ரோஹித் கிருஷ்ணா. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். 2025 அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர்? விடை கார்லோஸ் அல்கராஸ். இதே தொடரில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் இகா ஸ்வியாடெக். யாருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நல்லிணக்க தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? விடை ராஜீவ் காந்தி. 2025ஆம் ஆண்டுக்கான 67வது ராமன் மகசேசே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை மேற்கண்ட அனைவருக்கும். எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்பு ராஜஸ்தான், ஷஹீனா அலி, பிளாவியானோ அன்டோனியோ எல் வில்லனுவேவா ஆகிய மூவருக்கும். ராமன் மகசேச விருது 2025 பெற்றவர்கள் பெண் கல்விக்காக லாப நோக்கமின்றி செயல்பட்டு வரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அமைப்புக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமன் மகசேச விருதை பெற்ற முதல் இந்திய அமைப்பாக எஜுகேட் கேர்ள்ஸ் வரலாறு படைத்தது. ஷாஹீனா அலி மாலத்தீவு மற்றும் பிளாவியானோ அன்டோனியோ எல் வில்லனுவேவா பிலிப்பைன்ஸ் ஆகியோருக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமன் மகசேச விருது 1957இல் நிறுவப்பட்டது. 2025ஆம் ஆண்டு உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்தத்திற்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நாட்டின் 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் எங்கு அமைய உள்ளது? விடை குவஹாட்டி, அசாம் மாநிலம். 5000 கிலோமீட்டர் வரை தொலைவிலான இலக்குகளை குறிவைத்து தாக்கும் டேஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. விடை அக்னி 5. ஆகஸ்ட் 2025இல் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை அஜய் சிங். 26/8/2025 அன்று சென்னையில் நடைபெற்ற காலை உணவு திட்ட விரிவாக்கத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? விடை பகவந்த் மான், பஞ்சாப் முதல்வர். காலை உணவு திட்டம் 15 செப்டம்பர் 2022 அன்று மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சோசையப்பர் பள்ளியில் 26/8/2025 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இவ்விரிவாக்க திட்டத்தால் காலை உணவை மேலும் 2429 பள்ளிகளைச் சேர்ந்த 3.06 லட்சம் குழந்தைகள் பயன்பெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் பயன்பெறுபவர்கள் 37,416 பள்ளிகள் மூலம் 20,59,000 மாணவர்கள். கூற்று 1. தேசிய ஆசிரியர் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் மத்திய கல்வித்துறையால் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. கூற்று 2. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு சென்னையைச் சேர்ந்த ரேவதி பரமேஸ்வரன் மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி ஆகிய ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பெரியார் கேஸ்ட் நேஷன் அண்ட் சோசியலிசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எஸ்.வி. ராஜதுரை. தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 23. தீம் 2025 ஆரியபட்டா டு ககன்யான், ஏசியன் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். சந்திராயன் 2 விண்கலம் நிலவில் தரை இறங்கிய போது விழுந்து நொறுங்கிய இடம் திரங்காமுனை என்று அழைக்கப்படுகிறது. சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய இடம் சிவசக்தி முனை என்று அழைக்கப்படுகிறது. சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தடம் பதித்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. கூற்று 1. ஃபாஸ்டேக் வருடாந்திர பயண அட்டை மூலம் ரூபாய் 3000 கட்டணத்தை ஒருமுறை செலுத்தி ஓராண்டு அல்லது 200 முறை தனியார் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளை கடக்க முடியும். கூற்று 2. இத்திட்டத்தை 15/8/2025 அன்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமல்படுத்தியது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 134வது டுரண்ட் கோப்பை 2025 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஆகஸ்ட் 2025 இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர்? விடை செர்ஜியோ கோர். கனடாவுக்கான புதிய இந்திய தூதராக தினேஷ் கே பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழா 2025 எங்கு நடைபெற்றது? விடை ஜம்மு காஷ்மீர் டால் லேக், மஸ்காட், ஹிமாலயன் கிங்பிஷர். 2025ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் வென்றவர் யார்? விடை மானிகா விஸ்வகர்மா, ராஜஸ்தானைச் சேர்ந்தவர். கிராம சபை கூட்டங்களை வலுப்படுத்த மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ள ஏஐ பெயர்? விடை சபாசார். டோக்கியோவில் நடைபெற்ற 15வது இந்திய ஜப்பான் உச்சி மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? விடை 13. இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 6 லட்சம் கோடியை முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்துள்ளது. நிலவை ஆய்வு செய்யும் இந்தியாவின் சந்திராயன் 5 திட்டத்தில் ஜப்பானும் இணைந்து பணியாற்ற உள்ளது. ஜப்பானின் தற்போதைய பிரதமர் ஷிகேரு இஷிபா. இந்திய ரயில்வே சார்பில் நாட்டிலேயே முதல் முறையாக ரயில் பாதைகளில் சோலார் பேனல்கள் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? விடை வாரணாசி. 70 மீட்டர் நீளம், 28 சோலார் பேனல். தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி 2025-26ஆம் நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி? விடை 7.8%. உத்தரப்பிரதேச மாநில அரசு எந்த ஊரின் பெயரை பரசுராம்புரி என மாற்றியுள்ளது? விடை ஜலாலாபாத். இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது? விடை கேரளா. PhD CCIயின் 2வது உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை உஜ்ஜயினி. ஆகஸ்ட் 2025 தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை அனீஸ் தயால் சிங். அணுசக்தி ஆணைய தலைவராக அஜித் குமார் மொஹந்தி நியமிக்கப்பட்டுள்ளார்.
சமீபத்தில் ஓய்வு பெற்ற சேதேஸ்வர் புஜாரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை கிரிக்கெட். சமீபத்தில் போலி சாமியார்களுக்கு எதிராக ஆபரேஷன் காலநேமி என்ற பெயரில் நடவடிக்கை மேற்கொண்ட மாநில அரசு? விடை உத்தரகாண்ட் மாநிலம். ஆண்டுதோறும் டேசாம் தேதி ஆயுர்வேத தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது? விடை செப்டம்பர் 23. இந்த ஆண்டிற்கான தீம் ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். இந்தியாவின் உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன? விடை சுதர்சன சக்ரம். 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை கோவா, இந்தியா. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை சங்கர் ஜிவால். சமீபத்தில் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட பேடோங் டார்ன் சினவத்ரா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? தாய்லாந்து. தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 29. ஹாக்கி வீரர் தயான்சந்த் பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. 68வது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை பார்படாஸ். ஆகஸ்ட் 2025 சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் ஃபைனல்ஸ் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் முதலிடம் பிடித்தவர்? விடை ஜூலியன் வெபர். இப்போட்டியில் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்தார். ஆகஸ்ட் 2025 சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? விடை உர்ஜித் படேல். நுகாய் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? விடை ஒடிசா. நண்பர்களுக்கான கேள்வி. ஜூலை 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் எண்ணிக்கை? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.